ஜெர்மனியில் குடிமக்கள் உதவித்தொகையை பெற்று மன்ஹெய்மை சேர்ந்த பெட்ரா என்ற நபர் மீது நிதி குற்றச்சாட்டொன்று சுமத்தப்பட்டுள்ளது. சுகாதார காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து பெற்ற 4000 யூரோக்களை தவறாக பயன்படுத்தியதற்காக அவர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தனது மகளுக்கு சக்கர நாற்காலியில் செல்லக்கூடிய குளியல் அறையை கட்டுவதற்காக அவர் இந்த பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் பெட்ரோவும் அவரது மகன் பாஸ்கலும் பணத்தை வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் குளியலறை வேலைகளை செய்து கொடுத்த பெட்ரோவின் முன்னாள் காதலன் அதிகாரிகளிடம் இது குறித்து முறைப்பாடு செய்திருந்தார். தான் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டதாகவும் சுரண்டப்பட்டதாகவும் உணர்வதாக பெட்ரோ தெரிவிக்கிறார். அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததற்காக தனது முன்னாள் காதலனை அவர் குற்றம் சுமத்துகின்றார். எவ்வாறாயினும் நீதிமன்றம் அவர்களுக்கு லேசான தண்டனையை வழங்கியது. 48 மணி நேர சமூக சேவை, 1 வருடம் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை மற்றும் $4000 திருப்பி செலுத்துமாறு நீதிமன்றம் அவர்களுக்கு உத்தரவிட்டது. தனது அடிப்படை வருமான ஆதரவின் காரணமாக பணத்தை திருப்பி செலுத்துவது தனக்கு மிகவும் கடினமாக இருப்பதாக பெட்ரோ கூறுகிறார். 200 முதல் 300 யூரோ வரையிலான சிறிய தவணையை செலுத்துவது கூட கடினம் என அவர் தெரிவிக்கிறார். தனது நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தண்டனை நியாயமற்றது என்று தான் கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.